Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம சுவையான தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு பொருட்கள் போதுங்க. தேங்காய் துருவல் 2 கப் எடுத்துர்க்கேன். வெல்லத்தை நல்லா தட்டி பவுடர் பண்ணி 1 கப் எடுத்துர்க்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நெய்யும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். பேசிக்கலா இந்த 2 பொருளை வச்சு இந்த பர்ஃபி பண்ணிரலாங்க. ஒரு 1 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கலாம். இதில் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தேங்காய் சீக்கிரம் கலர் மாறிடும். தேங்காய் துருவல் நல்லா வாசம் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை கூட்ட வேண்டாம், வெல்லம் வந்து அந்த சூட்லேயே இலகி சேரட்டும். இப்போ சுத்தமான வெல்லம் இந்த மாதிரி உங்களுக்கு பொடியாவோ இல்லை பேக்கெட்லேயோ வருது, நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கல் மண் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இலக்கி சேர்த்துக்கோங்க. வெல்லம் இலகி வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு வந்து ஏலக்காய் தூள் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா தேங்காயும் வெல்லமும் சேர்ந்து நல்லா உங்களுக்கு வாசனை கொடுக்கும். விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா இலகி சேர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடவின தட்டுக்கோ இல்லை ஒரு பாத்திரத்துக்கோ மாற்றிடலாம். லேசாக ஆறுனாக்கில் அப்படியே கீறி விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களை கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.